Hugh Manavanan, Edinburgh and Lothians East. ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் நுழைவது சாதாரண விஷயமல்ல. ஆனால் அதை ஒரு பால் புதுமையினராகவும் மாணவராகவும் செய்து காட்டி ஒட்டுமொத்த உலகையுமே தன் பக்கம் திருப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட கியூ மணிவண்ணன். I, Q Manivannan, Q Manivannan, do solemnly, sincerely and truly declare and affirm do solemnly, sincerely and truly declare and affirm தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மணிவண்ணன் டெல்லியில் உள்ள ஓபி ஜிண்டால் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். பின்னர் டப்ளின் ட்ரினிட்டி கல்லூரியில் முதுகலை படிப்பை முடித்து 2021 முனைவர் பட்ட ஆய்வுக்காக ஸ்காட்லாந்து சென்றார். ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்காட்டிஷ் கிரீன் பார்ட்டி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள மணிவண்ணன் அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழ் திருநங்கை என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். தான் ஒரு திருநங்கை, தமிழ் குடியேறி. இந்த நாட்டில் உள்ள வெறுப்பாளர்கள் யாரையெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களின் அடையாளமாக இருப்பதாக கூறியுள்ள மணிவண்ணன், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த தனக்கும் ஸ்காட்லாந்தின் சமூக நீதி போராட்டங்களுக்கும் இடையே உள்ள பிணைப்பை தனது ஆதரவாளர்களுடன் மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தியிருக்கிறார். மணிவண்ணனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான தகவலும் ஒளிந்திருக்கிறது. முன்னதாக ஸ்காட்லாந்தில் நிரந்தர குடியுரிமை உள்ளவர்கள் மட்டுமே அங்கு தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் ஸ்காட்லாந்து நாடாளுமன்றம் அண்மையில் விதிகளில் தளர்வு கொண்டு வந்ததால் மாணவர் விசா போன்ற குறுகிய கால விசா வைத்திருப்பவர்களும் தேர்தலில் போட்டியிட வழிவகை செய்யப்பட்டது. ஆண்டிற்கு சுமார் 80 லட்சம் ரூபாய் ஊதியம் பெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ள மணிவண்ணன் இதற்கு முன்னர் விசா கட்டணமான 2 லட்சம் ரூபாய் இல்லாமல் தவித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.